பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை இன்றைய வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமார்களே. இந்த நாளிலும் எடுத்து நாம் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே அநேக காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, பூமியில் ஜீவனோடு நடமாடி கொண்டிருக்கிற மாம்சமான எல்லா ஜீவராசிகளையும் படைத்த தேவன் தாமே என்பதை அதிகாரமாக வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, தாமே எல்லோருக்கும் தேவனாக இருப்பதால் பாரபட்சமின்றி எல்லோருக்கும் அவரவர்களின் வாழ்வில் அதிசயங்களை செய்வதாகவும் வாக்களிக்கிறார். நமது இந்திய தேசம் பல ஜாதிகளையும் பல மதங்களையும் கொண்டுள்ள பன்முக தேசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன், உதாரணமாக இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டாலே தங்களுக்கு 33 கோடி தெய்வங்கள் உண்டு என்று அவர்களே அதிகமாய் பிரிந்து நிற்கிறார்கள். ஆனால் நமது கர்த்தரோ இதை குறித்து சிறிதும் யோசிக்காமல், என்னை அறியாமல் மறந்து நிற்கிற உங்கள் எல்லோருக்குமே நான் தான் ஒரே தேவன் என்று புரியும்படி எல்லோர் வாழ்விலும் பிரவேசித்து அவரை தேடுகிற வேளையிலே அதிசயங்களை செய்து எல்லோருக்கும் தம்மை தெய்வந்தாம் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படியாய் நடந்த ஒரு அதிசயத்தை, இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தரது பெரிதான கிருபையினாலே நரிக்குறவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் என்னை இங்கிருந்து கொண்டு சென்று மிக அற்புதமான ஒரு வகையிலே கர்த்தர்கள் அதிசயங்களை வெளியரங்கமாக எல்லாரும் காணக்கூடிய வகையிலே அற்புதங்களை செய்து கர்த்தர் இந்த இடத்திலே சபையை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி சபை ஆரம்பித்த போது அந்த இடத்துல இருந்த ஒரு மகன் ரஞ்சன் என்ற ஒரு பிள்ளை, அவனுக்கு திருமணம் ஏற்பாடாகியிருந்தது. ஒரு கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே வந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதை குறித்து நான் ஏற்கனவே இந்த திருமண சாட்சியை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த நாளிலே சரி, அந்த திருமணத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே அப்பொழுது அது, அதாவது முகமதிய சகோதரர்கள் உபவாசம் எடுக்கிற ஒரு மாதமாக இருந்ததினாலே என்னை அங்கே அவங்க பார்த்துருக்குறாங்க. என் மூலமாய் அந்த இடத்துல கர்த்தர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டதினால என்னை கூப்பிட்டு அவங்க அந்த இடத்துல அந்த கல்யாணத்துக்கு அவங்களுடைய ஒரு மல்லிகை மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தை கொடுத்தார்கள். இதை குறித்து நான் ஏற்கனவே சாட்சி கொடுத்திருக்கிறேன். அந்த மண்டபம் கிடைச்சப்போ எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நாங்கள் அந்த நடு வீதியிலே
பந்தல் போட்டு நடத்துகிறதா இருந்தோம். இப்போது ஒரு பெரிய மண்டபம் அந்த நாளில் கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த மண்டபம் கிடைச்ச அந்த வேளையில் சந்தோஷமாக பெண்ணுக்கு ஒரு தனி ரூம், மாப்பிள்ளைக்கு தனி ரூம். அதாவது ரெகுலராக அங்கே இருக்கிற நீடாமங்கலத்தை சேர்ந்த ஜனங்கள், பெரிய வசதி உள்ளவர்கள் நடத்துகிற ஒரு திருமண மண்டபம் அது. அந்த மண்டபத்தை இது கிடைச்ச உடனே அந்த ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். மண்டபத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, கல்யாணத்துக்கு நிறைய பேர் வரலான்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு நான் கேட்டேன், இன்றைக்கி சாயந்தரம் நமக்கு கல்யாணம், அதனால் சிக்கன் பிரியாணி போடுறதா இருக்கிறோம், எத்தனை பேர்மா வருவீங்க? நீங்கள் இங்கே இருக்கிறவங்களோட வரையில் நீங்கள் ஒரு 20-22 குடும்பங்கள் இருக்கிறீங்க, திருமணத்துக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து யாரை கொண்டு வருவீங்க அப்படின்னு. ஐயா நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு 200 பேர் வருவோம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருக்கிறவங்க என்னமோ இங்கே ஒரு 100 பேர் தான், சரி இவங்க அழைப்பு கொடுத்து இவங்க சொந்தக்காரங்களை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 200லேருந்து ஒரு 250 பேர் மேலே நரிக்குறவர்களாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி எங்கள் கூட வந்திருந்த ஒரு ஊழியர் தான் அங்கே எல்லாத்தையும் அழகாக செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடெலாம் செஞ்சு முடித்து எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருமண மண்டபத்துக்கு அந்த இடத்துல கல்யாணத்தை நடத்தி கொண்டிருந்த விடையில் மெதுவாக என் காதில் அன்னைக்கு சமையல் பண்ண எங்கள் சமையலுடைய போதகர் அவர் தான் பொறுப்பெடுத்தார். அவர் சொன்னார், எப்பா நீ கொஞ்சம் பார்த்தியா அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். நடந்து கொண்டு வேலையில் அங்கே பாரு, ஜனங்க பார்த்து லாரியில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம செஞ்சது மிஞ்சி போனால் ஒரு 250 பேர் சாப்பிடலாம், அவ்வளோதான். ஆனால் இவங்க இறங்கிட்டு இருக்கிறத பார்க்குறது ராத்திரி வரையில் வருவாங்களோ என்னவோ தெரியலப்பா, இதுக்கு மேலே நம்ம சமைக்க முடியாது, ஏன்னா இப்போவே மணி 7:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்தாங்க புல்பெட்டிலேருந்து இறங்கி கீழே போயிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் முடிந்த உடனே பந்தி பரிமாறத்துக்காக ஜனங்களை நாங்கள் உட்கார வைத்தோம். உள்ளே போய் பார்த்தா 250 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 3-4 அண்டாவில் அந்த நாளையில் பாத்திரங்களிடம் பிரியாணி செய்து கொண்டிருந்தது. எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்க வந்திருக்காங்க, பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு கிட்டே இருப்பாங்க போகிறதுக்கு, அவ்வளோ ஜனம் இருந்தது. பேசாமல் நாங்கள் போய் நின்று அந்த இடத்துல 2 கையும் உயர்த்தி, ஆண்டவரே நீர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர், அதுவும் அதிசயங்கள் செய்கிறதில்லை. அந்த நாளில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் மேலே புருஷர்கள் இருந்த அந்த கூட்டத்தை மட்டும் நீங்கள் போஷித்து 12 கூடை மீதி எடுக்க செய்த அதே இயேசு சுவாமி இன்றைக்கி எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, இந்த ஜனங்க எப்படி சாப்பிடுவாங்க, இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்க ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த முதல் நடக்கிற கிறிஸ்தவ கல்யாணத்தில் எவ்வளோ அழகாக இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்ச பிற்பாடு சாப்பாடு குறைவாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஆண்டவரே தயவுசெய்து நீரே இறங்கி காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சமையலறையிலே நான் நின்று கொண்டு வேறு வழி இல்லாமல் ஜெபித்து நின்று கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் சமையலெல்லாம் நாங்கள் எடுத்து பரிமாற ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வந்திருந்த அவ்வளோ ஜனங்களும் சாப்பிட்டது மாத்திரமல்ல, அவங்க சாப்பாடு போடும்போதே அதை தன் மடியில் வச்சுருந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கொட்ட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ வீட்டுக்கு வேற கட்டின்னு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார பரிமாறிக்கொண்டே இருந்தோம். தேவன் அந்த நாளிலே செய்த அதே 5 அப்பம் 2 மீனை கொண்டு செய்த அதே அற்புதத்தை எங்கள் மத்தியிலே செய்த அந்த நாளிலே எல்லாரும் சாப்பிட்டு முடித்து ஒரு அரை பாத்திரம் நிறைய சாப்பாடு மீந்து போகும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்தார். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி அந்த பிரியாணி எடுத்து அந்த பிள்ளைங்க கையிலே கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கி நம்ம வாசித்த பிரகாரம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அதிசயத்தை கர்த்தர் செய்து முடித்து ஜனங்கள் இன்னும் அதிகமாய் சபைக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எந்த வித்தியாசமும் பார்க்காதபடி உம்மை நோக்கி கடந்து வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் அதிசயங்களையும் அப்பா செய்கிற தேவனாய் நீர் இன்றைக்கும் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த ஜனங்கள் மத்தியிலே இன்னும் பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் பாதுகாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.